நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:38 யூகேயில் மிகப்பெரிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். இப்ப படிப்பு இருக்குது, ஆனா வேலை இல்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு சிக்கல் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். வேலையின்மை என்பது ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் போல பிரிட்டன்ல மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் டெஸ்கோவினுடைய இங்கிலாந்து பிரிவை நடத்துகின்ற அஸ்வின் பிரசாத். முழு இங்கிலாந்தையும் அவர்தான் நடத்துகின்றார், அவர்தான் கண்ட்ரோல வைத்திருக்கின்றார். டெஸ்கோவினுடைய இங்கிலாந்து பிரிவை நடத்துகின்ற அஸ்வின் பிரசாத் சொல்றார், வேலையின்மை ஒரு தொற்றுநோய் போல இருக்கிறது. அதை பிரச்சனை விளிம்புகளில் இருப்பதை அமைச்சர்கள் உணர்கின்றார்கள் இல்லை. இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகிறது. ஏனெனில் இப்ப வேலை இல்லாமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இங்கே வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வேலையிலிருந்தும் சலுகைகள் இருந்தும் வெளியேறி வருகின்றார்கள். வேலையின்மை என்ற ஒரு அமைதியான தொற்று நோய் போல ஒன்றை நோக்கி இங்கிலாந்து தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது என்று மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி சங்கிலியின் தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மிக குறைவான மக்கள் வேலையில் இருப்பதாகவும், வரி செலுத்துவோர் நமது தேசிய வருமானத்தில் எப்பொழுதும் அதிகரித்து வருகின்ற வரியை வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்காக செலவிடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மைதான். இப்ப வரி செலுத்துவோர் செலுத்தி கொண்டிருக்க, வேலை இல்லாதவர்கள் அவர்கள் அந்த வரியை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி வேலையின்மை விகிதம் 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 5.1% உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இப்ப சாதிகான் சொல்கின்றார், லண்டன் மேயர் சொல்கின்றார், ஏஐயின் மகத்தான தாக்கம் இப்ப வேலைகளில் அதிகமான தலையீட்டை ஏஐ இப்பொழுது செய்வதன் காரணத்தினால் இங்கே வேலையின்மை இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். கடந்த ஆண்டு இங்கிலாந்து தலைமை நிர்வாகியாக பொறுப்பேற்ற டெஸ்கோவினுடைய பிரசாத் கடந்த தசாப்தத்தில் வேலையிலிருந்து வெளியேறும் மக்களின் தெளிவான ஒரு படிப்படியான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த பிரச்சனையை சமாளிக்க அரசாங்கமும் வணிகங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இது உலக அரங்கிலே இங்கிலாந்தின் நிலைமையை பின்தள்ளுவதாக அவர் வாதிட்டிருக்கின்றார். அடுத்த தலைமுறை ஓரம் கட்டப்படுகிறது. இதை அனுமதிக்கும் நாடாக இங்கிலாந்து இருக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். சிந்தனை குழு ரெசல்யூஷன் பவுண்டேஷன் நடத்திய ஒரு நிகழ்வில் தெரிவிக்கும் பொழுது, அரசாங்கத்தின் பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை இந்த வேலையில்லாத பிரச்சனையாக இருக்கிறது. இங்கிலாந்திலே மக்களை வேலையில் சேர்க்க தைரியமான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 16 முதல் 64 வயதுக்கு உட்பட்ட 9 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனைனா, அவர்கள் ஒரு சிலர் வேலை தேடுவதில்லை, பலருக்கு வேலை கிடைப்பதில்லை. இப்ப 14 வயது தொடக்கம் 24 வயதுடைய 2.9 மில்லியன் மக்கள் வேலை இல்லாமல் சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். இப்ப 1 மில்லியன் இளைஞர்கள் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது பயிற்சியிலே இல்லை. தொற்று நோய்க்கு முந்தைய நிலைகள் ஓரளவு நன்றாக இருந்தன. கோவிட்டுக்கு பிறகு 26% வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. அப்ப அவர்கள் எங்க போவார்கள்? அப்ப அவர்கள் பெனிஃபிட் எடுத்துக்கொண்டு வாழுகிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில் டாக்ஸ் கட்டுபவர்களுடைய பெனிஃபிட்டை இவர்கள் உறிஞ்சி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதுள்ள பிரச்சனை. சமூக நீதி மையம் CSA என்ன சொல்லுதுன்னா, 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் பெனிஃபிட் எடுக்கிறார்கள். டிசம்பர் மாதத்தில் அதிகமான இளைஞர்கள் வேலை செய்ய அல்லது கற்றல் திட்டங்களில் சேர உதவும் வகையில் அரசாங்கம் 820 மில்லியன் பவுண்ட்ஸ் நிதி உதவியை அளித்தது. ஆனால் இந்த நிதி உதவி சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை. 7 லட்சம் பேர் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. பலர் பொருளாதார ரீதியாக செயலற்றவர்களாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வாழ்க்கை நம்ப முடியாத அளவுக்கு சவாலானதாக இருக்கிறது யூகேல. நீண்டகால அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இந்த சகாப்தத்தின் ஒரு கூர்மையான பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நாட்டில் யார் யாரெல்லாம் வேலை செய்ய வேண்டுமோ அவர்கள் வேலை இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய பிரச்சனை.
பரந்த பொருளாதாரத்தில் முதலீடு மற்றும் வளர்ச்சியை தூண்டக்கூடிய தேசிய வாழ்க்கை திட்டத்தின் சில பகுதிகளில் முதலீடு செய்வதற்கு பதிலாக நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்றால், தேசிய வருமானத்தில் அதிகரித்து வருகின்ற விகிதத்தை எங்களுடைய வேலையில்லாத சலுகைகளுக்காக செலவிடுகிறோம். மில்லியன் கணக்கான மக்களை வேலையில்லாமல் வைத்திருக்கும் ஒரு அமைதியான ஒரு ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு தொற்று நோய்க்குள் நாங்கள் இருக்கிறோம் என்று பிரசாத் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இப்ப இங்கு உள்ள சூழ்நிலையில் வேலை செய்யாமல் இருக்க உதவுகின்ற சுகாதாரம் தொடர்பான காரணங்களை கோருபவர்களின் எண்ணிக்கை 2019-20 இருந்து கிட்டத்தட்ட இப்ப 8 லட்சம் அதிகரித்திருக்கிறது. எங்களுக்கு சுகம் இல்லை, அதனால வேலைக்கு போகலான்னு ஒரு பக்கம் பெனிஃபிட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வாழ்க்கை செலவை ஈடுகட்ட உதவும் இந்த கொடுப்பனவை கோரும் எண்ணிக்கை இந்த தசாப்தத்தில் 2 மில்லியனிலிருந்து 4.3 மில்லியனாக இரட்டிப்பாகும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்ப எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்றா இவர்களை வேலைக்கு அனுப்புவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. யூகே வளர்ந்து வரும் வேலையின்மை நெருக்கடியை எதிர்கொள்கிறது. இந்த விகிதம் 5.1 சுமார் 1.84 மில்லியன் மக்களாக உயர்ந்திருக்கிறது. இது இன்னும் 4 ஆண்டுகளில் மிக உயர்ந்தது. முக்கிய பிரச்சனைகள் இளைஞர்கள் வேலையின்மை 15% அதிகரித்திருக்கிறது. வேலை காலியிடங்கள் குறைகின்றன. 7,34,000 பேர் ஒரு புறம் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். மறுபுறம் 9.2 மில்லியன் மக்கள் பொருளாதார ரீதியாக செயலற்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அதிகரித்து வரும் வேலையின்மை மிகப்பெரிய தாக்கத்தை யூகேயில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இப்ப இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பது 15% அதிகரித்திருக்கிறது. G7 நாடுகள்ல இது மிகப்பெரிய உயர்வு. லண்டனில் இளைஞர்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முந்தைய காலியிடங்கள் பணியமர்த்தல் இருக்குதானே, வேலை காலியிடங்கள் கோவிட்டுக்கு முந்தைய நிலைகளுக்கு கீழே தற்பொழுது 2025 ஆண்டின் பிற்பகுதியில் 7,34,000 வேலையின்மை இருக்கிறது. ஆகவே வேலை இல்லாமல் அவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2025 ஆண்டின் பிற்பகுதியில் பிரிட்டிஷ் வணிகங்களில் 11% மட்டுமே ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த திட்டமிட்டன. பொருளாதார செயலற்ற தன்மையாக இருக்கிறது. பிராந்திய மற்றும் மக்கள் தொகை வேறுபாடுகள், குறிப்பிட்ட இனக்குழுக்களிடையே வேலையின்மை மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது. அதாவது கருப்பின ஆண்களுக்கு 14.6% வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. அரபுகளுக்கு 15.9% வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. பொருளாதார தேக்கம், வரி உயர்வுகள் தொடர்பான வணிகங்களிடையே பட்ஜெட்டுக்கு முந்தைய தாக்கங்கள், இந்த வேலைகளை மறுசீரமைத்தல் ஆகியவற்றால் இந்த உயர்வு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. எனவே இப்ப வேலையில்லா திண்டாட்டம் யூகேயை உலுக்கி கொண்டிருக்கிறது என்பது இன்றைய தகவல். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.